இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தில் இருந்தா படத்தை பாரு. இது தில் இருந்தா போராடு படம். அது இல்ல, பேரு தப்பா வச்சுட்டாங்க. இதான் வச்சிருக்கணும். இவர் தான் ஹீரோவா? பார்க்க அருமையா இருக்காரு, நல்லா நடிப்பாரு போல. இத போடுற பாப்போம். மச்சான், இது படமே இல்ல. ஆமா, இப்ப இதுதான படம். டேய், நீ இன்னும் ஃபுல் வீடியோ பார்க்கல, பார்த்து முடிச்சோடனே தெரிச்சு ஓட போற. இந்த வீடியோல நாம தில் இருந்தா போராடு அப்படிங்கிற ஒரு காவிய படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நானும் எத்தனை நாள் தான் இந்த 20,000 சப்ஸ்கிரைபருக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது. உங்க பொண்ணான கையால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வீடியோவை பாருங்க. நான் தான் பிசியில பாக்குறேனே. பரவாயில்லப்பா, மவுஸ் எடுத்துட்டு போய் தட்டு. ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா என் மனசு அப்படியே குளிர்ந்து போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ சின்ன பிள்ளைங்க ஒரு 10-15 பேரை நிக்க வச்சு புளிய மரத்தடியில உட்கார வச்சு இப்பதான் நிக்க வச்சுன்னு இப்ப நிக்க வச்சிருக்காரு. அப்புறம் உட்கார வச்சிருவாரு. அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே நிக்க வச்சு தமிழ் தாய் வளர்த்து பாடிட்டு இருக்காரு. நீராறும் கடல் கொடுத்த கடன் கொடுத்த நிலமடந்தை தொழிலொழுகும். அது தொழில் இல்ல, எழில். ஓகே, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. நம்ம நாட்டோட தேசத்தந்தை யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? எங்க சொல்லு. டேய், யாரா அந்த எடிட்டரு? பதில் சொல்லாத முன்னாடியே கிளாப் பண்ற எஸ்எஃப்எக்ஸ் போட்டவன். இங்க இவர் இப்படி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க, இன்னொருத்தர் அந்த ஆண்டு நின்று பைக்ல பாத்துட்டு இருக்காரு. பாடம் கத்துக்கணும்னா போய் பசங்களா உட்காந்து கத்துக்க மேன். ஏன் இப்படி திருட்டுத்தனமா கிளாஸ கவனிக்கிற? தம்பி, அதை நான் அப்புறம் சொல்றேன்ப்பா. முதல்ல இந்த பையலோட பிளாஷ்பேக்கை கேட்டு வாப்பா. நம்ம ஹீரோவோட வீடு ஒரு குடிசை வீடு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் கூலி வேலை செய்யறவங்க. அப்ப நம்ம ஹீரோ நல்லா பெரிய எடுத்து பொண்ணா பார்த்து லவ் பண்ணுமே. அது அப்புறம் இவனுக்கு தெரியும், சீக்ரெட்லாம் லீக் ஆயிருச்சா? பாஸ், ஆள் படம் பையன் ஏலன்னா பொண்ணு பணக்கார பொண்ணு தான். அப்பதானங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா இழுக்க முடியும். நம்ம ஹீரோவோட அன்றாட வேலை என்னன்னா அப்படிலாம் இவனுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கு என்னன்னா நம்ம ஆளு போய் சீட் ஆடுவாரு. அதுவும் இங்க உட்காந்துட்டு இருக்காரு. இவர் யாருன்னு தெரியுமா? இந்த ஊரோட தலைவர். உண்மை சொல்றா? அட நிஜமாத்தாம்பா, இவரு தான் இந்த ஊரோட தலைவர். ஆனா இது அவருக்கே தெரியாது. ஏமேன், ஊர் தலைவர் நீ இப்படி ஊர் பொறுக்கிங்களோட உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? இல்ல. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ரேஷன்ல போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டில வந்துட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, இவர் என்ன ரோட்ல இவ்ளோ இடம் இருந்தும் 2 பேரும் முட்டிக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. டேய், இது மாதிரி நான் எங்க பாத்துக்கிறேன்டா. இது மாதிரி ஒண்ணு நம்ம ரோஸ்டே பண்ணிருக்கோம். எங்க திருவிக்கா பூங்கா. அரிசியை அள்ளி பைக்குள்ள போட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜுஜுன்னு கொஞ்சறாங்க. உடனே போட்டான்டா பாட்ட. அடக்கடவுளே, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் கொஞ்சிட்டு போல வஞ்சிட்டு போயிருக்குன்னு. அந்த இடத்துல அந்த மியூட்டு. ஐயோ சார், அதான் சார் அந்த மியூட் தான் சார் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவளை இடிக்கணும் பிடிக்கணும் தொடரணும் ஆசைப்படுறீங்களே, தப்பு இல்ல? இப்ப அந்த 5 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிக்கும்பாங்களே, அது இதுவா பாரு. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. நீங்க இந்த ஊரா வெளியூரா? நான் இந்த ஊர் தாங்க. நான் உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. நான் உங்களை பார்த்திருக்கேன், மேட்ரு என்னன்னு சொல்லுங்க. அங்க போறாங்களே அவங்க யாரு? அப்ப நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வரல, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்க. அந்த அக்காவுக்கு இந்த அக்காவை ஹீரோயினா போட்டிருக்கலாமே, இந்த அக்காவே கொஞ்சம் நல்லா நடிக்குதுன்னு உங்களுக்கு தோணும். எனக்கும் தோணுச்சு. படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப பாதியில இன்னொரு அக்கா வரும். அந்த அக்கா இன்னும் சூப்பரா நடிக்கும். அதை நான் அந்த அக்கா வரப்ப சொல்றேன். பாஸ், நீங்க சொல்றது வனிதா அக்காவை தானே? ஓ, இந்த படத்துல வனிதா அக்காலாம் இருக்கிறாங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன். அவதான் என் பொண்டாட்டி. நீ முடிவு பண்ணா மட்டும் பத்தாதரா மடையா? அந்த பொண்ணுக்கும் உன் மேல ஆசை இருக்கணும், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணணும். இந்த சினிமாட்டோகிராஃபியை கொஞ்சம் பாருங்களேன். கல்யாண கேஸ்டா எடுக்கிறீங்க, படம் எடுத்துட்டு இருக்கீங்கடா. அப்படியே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை தூக்கிட்டு இதுதான் நானும் பாட்டு போட்டா கூட செட் ஆயிரும். ஏன் அந்த பாட்டு எல்லா கல்யாண கேஸ்ட்லயும் இருக்கும். வேணா உங்க கல்யாண கேஸ்ட் கூட எடுத்து பாருங்க, இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயினை பாக்குறாரு, ஹீரோயின் ஹீரோவை பார்க்காம திரும்புறாங்க. பாட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட, ஏங்க நான் உங்களை பியார் பிரேமா காதல் பண்றேங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க, இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குங்கன்னு பேசிட்டு இருக்காரு. அதனாலதான் உங்களை லவ் பண்றேன். என்ன சொன்ன? நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். என்னடா சொன்ன? ஐயா மாப்பிள்ள, இது செவிட்டு பிள்ளை மாப்பிள்ள, நம்ம வேற பிள்ளை பாத்துக்கலாமா? ஏண்டா, இந்த கிராமத்து பசங்களே இப்படிதானா?
அவ ஸ்டீரியோ டைப் பண்றா சார், அவ ஸ்டீரியோ டைப் பண்றா, இது மிகவும் தவறான வார்த்தை. அடியே நீ ஸ்டீரியோ டைப் பண்றியாமலடி, நீ ஸ்டீரியோ டைப் பண்றியாமலடி. அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் பொதுவா தான் சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? இங்க பாருங்க, நான் உன்னை லவ் பண்றேன். என்னடா சொல்லிட்டே இருக்க? ஐயோ இப்பதான்டா அந்த பிள்ளை காதையை கேட்டுக்குது. ஹீரோயின் காதை கட்டி அப்பிட்டு போனதுக்கு அப்புறமும் ஹீரோ ஆனந்தமா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரை. நேத்து வாங்குனது உனக்கு பத்தலையா? பார்க்கல, பரவாயில்ல. அறிவில்ல உனக்கு, திரும்ப திரும்ப என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. டேய் எனக்கு வெக்கமா இருக்குடா. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? என் பொறுமைய சோதிக்காத, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இப்படியே நான் யாருன்னு காட்டுறேன். இந்த தடவை ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு வந்து ஹீரோவை மிரட்டுது. ஹீரோயினோட அப்பா வண்டியா கேட்டுவிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் ஹீரோவை வந்து மிரட்டுறாங்க. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமும் நீ என் பின்னாடி சுத்துன அவ்வளவுதான். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? நீங்க கோவமா நடிக்கிறத பார்த்தா சிரிப்பு வருது, கோவமா நடிக்கிறத பார்த்தா சிரிப்பு வருதா? இப்ப அட்டெம்ப்ட் நம்பர் 3 என்ன பண்றாருன்னு பாருங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை செருப்பெடுத்து அடிக்க வர நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் அடிக்க போறாரு. தட்டி விட்டுட்டு ஹீரோயின் ஓடனாலும் துரத்தி துரத்தி போய் ஹீரோயினுக்கு மொத்தம் கொடுக்குறாருப்பா. இவங்கிட்ட முத்தம் வாங்கினதை நினைச்சு நம்ம ஹீரோயின் கூனி குறுகி உக்காந்துக்கிட்டாங்க. சீ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமல்ல, அக்கா தங்கச்சியோட பொறுக்கல பிளடி ரெஸ்கல். இதெல்லாம் கேட்டா ஹீரோயினோட அப்பா சும்மா இருப்பாரா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை போலீஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. சார் இது போலீஸ் ஸ்டேஷனே இல்ல சார், இது ஸ்கூலு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், செட்டு போட்ட லட்சணப்படி. டேய் இங்க செட்டு போட்டவன் செல்லே வைக்கலடா, நான் எங்கடா அவனை உள்ள தூக்கி வைக்கிட்டோம். அதுவும் சரி தான். சரி இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன்ப்பா, போய் தொலை. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஹீரோ வந்துட்டு மீட் பண்றாரு. இவங்கள தாண்டா நீங்க ஹீரோயினாவே போட்டிருக்கணும். அப்புறம் நம்ம ஹீரோவை ஹீரோயினோட சித்தப்பா அருவாளால வெட்ட வராரு. அந்த இடத்துல நம்ம வனிதா அம்மா தான் வந்து காப்பாத்துறாங்க. பொட்டு வச்சு பூ வச்சு புடவை கட்டணும்னு ஆம்பளைங்க கிட்ட அடி வாங்குற பொம்பளை நினைச்சியா? பஞ்சாயத்து பரமேஸ்வரிடா. அமைச்சரே இது அதுதானே. நம்ம ஹீரோயினோட சித்தப்பா என்ன பண்றாருன்னு பாருங்களேன். ஐயோ இதையே மாறி 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 என்னால பாத்துட்டு இருக்க முடியலப்பா. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கே போய் ஹீரோவும் ஹீரோயினும் பாத்ரூம்குள்ள போய் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு பாட்டு வரும். பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போவாரு. அங்க ஹீரோயினோட அப்பா வந்து நிப்பான், அவனால அப்பா அப்புவான். இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. அதான் இல்ல, இந்த இடத்துல ஹீரோயின் பேசுறது கேளுங்க. என்ன எங்க அப்பாவை நினைச்சு பயமா இருக்கா? நான் தில்லா இல்ல, நீயும் தில்லாரு. உன் பொண்டாட்டிய யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு எங்க பாருப்பா தம்பி, என்ன லவ் பண்ற, சரி எனக்கு சோறு எங்கிருந்து போடுவேன், ஏதாவது ஒரு நல்ல வேலத்தை எடுப்பாங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கம்பெனியா ஏறாரு, கம்பெனியா இறங்குறாரு. வேலையே கிடைக்கல பாவம். அப்புறம் நம்ம ஹீரோ ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரக்கு அடிக்கலான்னு போறாரு. குடிச்சிட்டு பசங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி போட்டு ரோட்டிலேயே படுத்து தூங்கி போயிட்டாரு. மறுபடி ஹீரோயினோட சித்தப்பா இருந்துகிட்டு ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வராரு. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம வனிதா அக்காவும் வந்துடுறாங்க. எவன்னு தெரியல தம்பி, இவங்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தா மட்டும் இவங்கிட்ட போய் போட்டு கொடுத்துறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ காட்டு பக்கமா ஒதுங்கி போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கும்பலை பாக்குறாரு. இவனுங்க எல்லாம் தவறான பாதையில் போகப்பட்ட சிறுவர்கள். சற்று முன் சார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சரக்கு தான் அடிச்சிட்டு இருந்தாரு. சரக்கு அடிக்கலாம் தம்பி, அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது. இவனுங்க வீடு தான் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஐயோ எல்லாமே உடம்புக்கு கேடுதானப்பா. இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துகிட்டு ஹீரோ மேல கோமா இருக்காங்க. என்னம்மா தாய், நீ பையன் சும்மா சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்னன்னா ஆனா இந்த இடத்துல ஹீரோவோட அப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. மனசுக்குள்ள அப்படியே பெரிய பொல்லாதவன் பேரண்ட்ஸ் நினைப்பு தம்பி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த அநாத குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்வியை கத்து கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இதை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தங்கச்சின்னு ஒண்ணு இருந்திருக்கும், அதுவும் செத்து போயிரும். உங்க அம்மா அப்பா உன்னை கைவிட்டுட்டாங்க, ஆனா நீ இந்த அநாத குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்திருக்க. எனக்கு இதாங்க புரியல. நம்ம ஹீரோவுக்கே யாராவது ஆதரவு கொடுக்கணும், அவர்லாம் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு தான் எனக்கு புரியல. அது ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆதரவு இல்லாதவங்க ஆதரவு கொடுத்தா ஆதரவு கொடுக்கறது.
இப்ப இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தர் ஆதரவு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஒருத்தர் வராரு. இவர் வந்துட்டு எக்ஸ் மிலிட்டரி ஆபீசரா, இவரோட லேண்ட்ல வந்துட்டு இவங்க எல்லாம் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன டே, இவரை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது, நிறைய முடி வச்சிருக்காரா, நல்ல ரவுடி கெட்ட ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிதானே தோணுது. ஆனா இந்த படத்தோட டைரக்டருக்கு மட்டும் பாரு, அவரை பார்த்தா எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர் மாதிரி தெரிஞ்சிருக்குது. முன்ன புதருக்குள்ள உட்காந்து ஒரு 4-5 பேர் புகவதிட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்களை வந்துட்டு இங்க பாக்குறாரு. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே இவனுங்க அடிச்சுட்டானுங்க ஓட்டம். அதுக்கப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது நம்ம ஹீரோவோட தங்கச்சி இவனுக்கு தான் கொண்டிருக்கானுங்க. ஐயோ எனக்கு இதுதான்டா புரியல, எங்க இருந்தா உங்களுக்கு எல்லாம் காசு வருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு பிரியா. அந்த குழந்தைங்களுக்கு நான் ஆதரவா இருக்க மாட்டேனா? ஐயோ நீங்க ஆதரவா இருக்கிறதெல்லாம் சரி, தங்கறதுக்கு வீடு தான் அந்த மிலிட்டரி ஆபீசர் தந்துட்டான். நீங்க திங்கறதுக்கு காசே இல்லாமல் வாழ்வது எப்படின்னு இவனுங்கிட்ட ஒரு கோர்ஸ் போயிட்டு வரணும் போல. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் நாம எதுக்கு பாத்துக்கிட்டு அடுத்து போவோம். இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம ஹீரோ இருந்துகிட்டு ஹீரோயினோட அப்பா அனுப்பின ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டுறாரு. ஆனா இந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோவை குத்தி போட்டுருவானுங்க. நாங்க மார்க்கெட் போற வழியில யாரோ 4-5 பேர் வந்து குத்திட்டாங்க சார். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு, என்ன சார் ஒரு மனசு இப்படி வெட்டுப்பட்டு கிடக்குறா, நீங்க பாட்டுக்கு சுரணையே இல்லாம இருக்கிறீங்க, முதல்ல ட்ரீட்மெண்ட்டை பாருங்க சார். ஏன்டா டே, நீயும் தாண்டா அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்புன. அது ஒண்ணுமில்லப்பா, கிளைமேக்ஸ் வரப்போகுது, நான் திருந்திரணும்ல. டாக்டர் என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்மா, பிழைக்கிறது கஷ்டம், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, ஹீரோ எந்திரிச்சிருவாரு. டேய் இது அந்த படம்டா. ஐயோ ஐயோ சாரி சார் எல்லாம் ப்ரே பண்ணுங்க, எந்திரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து பெரிய ஆளாயிருவாரு. கொஞ்சம் இந்த மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் டொனேஷன்லாம் இவருக்கு கிடைக்கும், அதை பிடிச்சி பெரிய ஆளாயிருவாரு. அது இந்த படத்துல வந்துட்டு யோகி பாபு சார் வந்துட்டு வருவாரு காமெடிக்கு. 2 சீனுக்கு மேல அவர் கால்ஷீட் கொடுக்கலையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஜாவா சுந்தரேசனை வச்சு எடுத்துருவாங்க. இவங்க இந்த காமெடின்னு பண்ண கிரிஞ்செல்லாம் சேர்த்து தனியாவே ஒரு வீடியோ போடலாம் போல. அந்த காமெடியெல்லாம் பாத்தீங்கன்னா படமே பெட்டர்னு சொல்லிடுவீங்க. சரி, நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன். பை பை.